ரீசெண்டா கீர்த்தி சுரேஷ்க்கு மேரேஜ் ஆச்சு. ஆனா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமுமே தன்னுடைய படம் ஹிந்தில ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால தொடர்ந்து ப்ரமோஷன் பணிகள்ல தான் ஈடுபட்டுட்டு வந்தாங்க. வருண் தவான் கூட சேர்ந்து போட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், போட்டோ ஷூட் பண்றதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் மீடியா அண்ட் பிரஸ்ஸுக்கு வந்துட்டு அவங்க பேட்டி கொடுக்கறதாகட்டும், இப்படிதான் அவங்க இருந்துட்டு இருந்தாங்க. ஆனாலுமே பேபி ஜான் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய ஒரு வெற்றி படமா ஹிந்தில அமையல. இங்கேயே வந்துட்டு இப்போ நிறைய நெட்டிசன்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் நடிச்சதுனால தான் இங்கேயே ஓடிச்சு, இல்லைன்னா இங்கேயே அந்த படம் ஓடி இருக்காது அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாமே பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்படி இருக்கிற நேரத்துல இப்ப சமீபத்துல கீர்த்தி சுரேஷ போட்டோ எடுக்கிறதுக்காக வந்துட்டு மீடியால உள்ளவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அப்போ அவங்க வந்து போட்டோ எடுக்கிற நேரத்துல கீர்த்தியோட பேரை தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்காங்க. அது வந்துட்டு தெரியாம பண்ண மாதிரி இல்ல, வேணுக்குனே கிண்டல் செய்யற மாதிரி அவங்க பண்ணதாதான் நமக்கு பார்க்கும்போது தோணுது. முதல்ல கீர்த்தின்னு சொல்லாம கிருத்தியா கிருத்தியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அப்போ வந்து கீர்த்தி சுரேஷ் என் பேர் அது இல்லைங்க, கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க வேணுக்கும்னே கீர்த்தி தோசா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. பொதுவாவே இந்த நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டு இங்க தமிழ்நாட்டுல உள்ளவங்க சவுத் இந்தியன்ஸ் எல்லாம் மദ്രാസിனும் தோசானும் சொல்லி கிண்டல் அடிப்பாங்க. சோ அந்த மாதிரி கீர்த்தி சுரேஷ் வந்து கீர்த்தி தோசா அப்படின்னு சொல்லி வேணுக்குனே கூப்பிட்டுருக்காங்க. அப்ப கூட கீர்த்தி சுரேஷ் ரியாக்ட் பண்ணாம என் பேர் கீர்த்தி தோசா கிடையாது, என்னோட பேர் கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்லியிருக்காங்க. இதே அந்த இடத்துல வேற ஒரு பாலிவுட் ஆக்ட்ரஸ் இருந்தா அவங்க தங்களோட பேரை சொல்லி கூப்பிடுறது கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்க பேர் சொல்லி கலாய்ச்சப்ப கூட கீர்த்தி சுரேஷ் அதை ரொம்பவே ஃபன்னியா ஹேண்டில் பண்ணி அங்க இருந்து அமைதியா வந்திருக்காங்க. இது வந்து இப்ப இங்க தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில என்ன ரொம்ப ஓவரா பண்றாங்க, இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கு.